அப்பாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். ஜீவான ஒருத்தன் அவரோட பையன்னு சொல்லி அப்பா மேல பழிய போட்டிருக்கான். நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவனை பத்தின எந்த விவரமும் கிடைக்கல. ஆனா உங்க அக்கவுண்ட்டுக்கு 20 வருஷமா எங்க பெரியப்பா கிட்ட இருந்து பணம் வந்துகிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சோம். நல்ல நல்ல விஷயத்துக்காக தான் பெரியப்பா அதை செய்வாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஜீவா விஷயத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. எங்க பெரியப்பா ஏதோ ஒரு காரணமா தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு உண்மைய சொல்லாம இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. நீங்க சொல்ற உண்மையில தான் எங்க குடும்பத்துடைய கௌரவமே இருக்கு. ரகுராம் ஐயா எப்படிப்பட்ட உத்தமரு! யாருக்கும் தீங்கே நினைக்காத அவரை பத்தி ஒருத்தன் குத்தம் சொல்லியிருக்கான்னா அவரோட நேர்மைங்கிற நெருப்புல அவ எரிஞ்சு சாம்பல் ஆயிருவான். ரகுராம் ஐயாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் இத்தனை வருஷமா யார்கிட்டையும் சொல்லாம இருந்த உண்மைய உங்ககிட்ட சொல்றேன். என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாரும் அப்செட் ஆயிட்டீங்க? அவரோட அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தான் பழிய ஏத்துக்கிட்டு பெரியப்பா அமைதியா இருக்காரா? இந்த உண்மைய நாங்க சொன்னா அவரோட சத்தியத்தை நாங்களே உடைச்சு அவரை தர்ம சங்கடப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஆமா மாயா, இந்த விஷயத்த நாம இப்ப பேச வேண்டாம். மாயா, நம்ம வேற என்ன செய்யறது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு ஜீவா பெரியப்பாவோட பையன் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுதான் ஒரே சாய்ஸ். ஆமா மாயா, நீ சொல்றதான் கரெக்ட். ரகுராம் ஐயாவுக்கு எந்த கெடுதலுமே வராது. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. வரோம். வாங்க.